வெல்கம் டு யூபிஎஸ்சி வினோத். நம்ம சேனலில் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பிவைக்யூஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அட் ப்ரெசென்ட்டாக ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1 ஆஃப் 2025 நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். க்ரோனாலஜிக்கலாக தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ ஃபார் நம்ம பார்த்தீங்கன்னா 16 கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 16 கொஷினுமே பிளேலிஸ்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1 2025 ஆன்சர் டிஸ்கஷன் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. தேவைப்படுறவங்க அதை போய் பாருங்கள். ஸோ நமாமி கங்கா ப்ராஜெக்ட், கங்கா பிளெயின்ஸ். ஸோ இந்த மாதிரி கங்கா ரிவர் பேஸ் பண்ணி நமக்கு ப்ரீவியஸ்லி 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் வாட்டர் பொட்டன்ஷியல் ஆஃப் கங்கா வேலி, கேஞ்சட்டிக் வேலி இஸ் ஆன் சீரியஸ் டிக்ளைன். ஹவு மே இட் அஃபெக்ட் த ஃபுட் செக்யூரிட்டி ஆஃப் இந்தியா? ஸோ ஃபுட் செக்யூரிட்டி ஆஃப் இந்தியாவை பேஸ் பண்ணி கங்கா ரிவர் பிளெயின், ஸோ கங்கா ரிவர் பிளெயின் அஃபெக்ட் ஆகுது. ஸோ எதனால் அஃபெக்ட் ஆகுது, என்ன ரீசன்ஸ், அதுதான் கேட்டிருக்காங்க 2024. 2025 என்ன கேட்டிருக்காங்க பாருங்களா. டிஸ்கஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் இன் கங்கா ரிவர் பேசின் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு லேண்ட், சாயில் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸ். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் கொஷின் இஸ் பார்ஷியலி கனெக்டட் வித் திஸ் கொஷின். அண்ட் ஆல்சோ நமாமி கங்கா ப்ராஜெக்டை பற்றி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. நேஷ்னல் மிஷன் ஆன் கிளீன் கங்கா, அந்த ப்ராஜெக்டை பற்றி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கோர் அந்த கங்கா ரிவர் ரீசெண்டாக பொல்யூட் ஆகிருக்கு. அந்த பொல்யூஷனை நமாமி கங்கா ப்ராஜெக்ட் இஸ் கிளீன் கங்கா ப்ராஜெக்ட். ஸோ அது அந்த ரிவரை பற்றி நமக்கு 3 டைம்ஸ் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போது ரிவர் கங்கா இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன். ஓகே, ஸோ கொஷின் என்ன 2025 என்ன கேட்டிருக்காங்க, டிஸ்கஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் இன் கங்கா ரிவர் பேசின் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்சஸ் டு லேண்ட், சாயில், வாட்டர் ரிசோர்ஸ். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இதை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு ரிவர் கங்கா, ஸோ லாங்கஸ்ட் ரிவர் இன் இந்தியாவோட லாங்கஸ்ட் ரிவர் பார்த்தீங்கன்னா ரிவர் கங்கா. ஸோ இந்தியாவிலேயே அதிகமாக பார்த்தீங்கன்னா லேண்ட் ஏரியாவை கவர் பண்ணக்கூடியது ரிவர் கங்கா. ஸோ பிக்கஸ்ட் பேசின், ரிவர் பேசினும் ரிவர் கங்கா தான். ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ட்ரிபியூட்டரிஸும் ரிவர் கங்காவுக்கு தான் இருக்குது. ஸோ லாங்கஸ்ட் ட்ரிபியூட்டரி ஆஃப் கங்கா இஸ் யமுனா ரிவர். ஸோ இது மாதிரி நிறைய ஃபேக்ட்ஸ் நமக்கு கங்கா ரிவரை பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ 11 ஸ்டேட்ஸில் வழியாக கங்கா ரிவர் பேசின் பாஸ் ஆகுது. அப்போது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1/3 ஆஃப் இந்தியன் ஸ்டேட்ஸ், ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1/3 ஆஃப் இந்தியன் ஸ்டேட்ஸ் லேண்ட் ஏரியாவில் almost 50, more than 50% of population depends upon the river Ganga. அப்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரிவர். அப்போ அதை பற்றி கண்டிப்பாக கொஷின் கேட்டே ஆவாங்க. அதில் தான் அந்த கங்கா ரிவர், அப்போது இத்தனை பேர் அதை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க அப்படின்னா, ஸோ ரிவர் இஸ் அ லைஃப் லைன். ஸோ அதை சுற்றி தான் அக்ரிகல்ச்சர் இருக்குது, அதை சுற்றி இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஸோ இப்போது அக்ரிகல்ச்சர்னால வரக்கூடிய நெகட்டிவ்ஸ் என்ன, ஸோ வாட்டர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். இண்டஸ்ட்ரீஸ்னால வரக்கூடிய பிரச்சனை என்ன, வாட்டர் பொல்யூஷன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வித் ரெஸ்பெக்ட் ரிவர் கங்காவை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, இதோட இன்ட்ரோடக்ஷன் என்னது, ரிவர் கங்கா பேசின் ஸ்ட்ரெச்சிங் 11 states with its fertile core in UP, Bihar and West Bengal is one of the world most densely populated region, sustained over 40% of Indian population on 26% of land area, reflecting crucial role of land, soil, water resource in shaping demographic constraints, demographic concentration. அப்போது லைஃப் லைன் அப்படிங்கிறது ரிவர் வாட்டர். அந்த வாட்டர் ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரிவர் தான் ஒன்லி சோர்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர். அப்போது அந்த ரிவரை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாப்புலேஷன் இருந்தே தீரும். அந்த ஆஸ்பெக்ட்லாம் இந்த இன்ட்ரோடக்ஷன். ஸோ அப்போது அந்த இடத்துல என்னென்னலாம் பிரச்சனை வரும் வித் ரெஸ்பெக்ட் டு லேண்டு, வித் ரெஸ்பெக்ட் டு சாயில், வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர் ரிசோர்ஸ், அதுதான் ரொம்ப சிம்பிளாக அவங்களே பிரிச்சுட்டாங்க. ஸோ என்னென்னா லேண்டு, சாயில், வாட்டர் ரிசோர்ஸ் பேஸ் பண்ணி என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இஷ்யூஸ் வரும். ஸோ அதை ஃபஸ்ட்டு குவான்டிஃபை பண்ணிவிட்டு அதில் இருக்கிற இஷ்யூஸை சொல்லணும். ஃபஸ்ட்டு சப்ஸ்டான்ஷியேட் பண்ணணும். கங்கா ரிவரை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய லேண்டுகளை என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அங்கே என்ன பார்த்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஆஸ்பெக்டில் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ஆவரேஜ் டென்சிட்டி, ஸ்பேஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் டென்சிட்டி பேட்டர்ன்.
ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேஸாக வந்து நான் என்ன சொல்கிறேன்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த பாயிண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறோம். ஏன்னா ஹையஸ்ட் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் 520% per square kilometer 2001 ரெக்கார்ட் படி ஃபார் அபவ் நேஷனல் ஆவரேஜ் டென்சிட்டி அந்த ரீஜன் கங்கா டெல்டாயிக் பிளெயின் ரீஜியன்ஸில் கங்கா ரிவர் பாசேஜ் ரீஜியன்ஸில் 520% per square kilometer இஸ் அன் ஹையர் தென் நேஷனல் ஆவரேஜ். அப்பர் கங்கா பிளெயின் உத்தரப்பிரதேஷ். ஸோ இது வந்து மீன்ஸ் அந்த கங்கா ரிவரோட ஜியாகிரஃபியை சொல்கிறோம். அப்பர் கங்கா பிளெயின் வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஹை டென்சிட்டி. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரிவரோட ஆரிஜின் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்டைல் சாயில், ஃபர்டைல் வாட்டர். அப்போ அந்த இடத்துல டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் வந்து அதிகமாக தான் இருக்கும். மிடில் கங்கா பிளெயின், ஈஸ்டர்ன் யூபி அண்ட் பீகார் எக்ஸ்ட்ரீம்லி ஹை டென்சிட்டி பாப்புலேஷன். ஃபர்டைல் அலுவியம், abundant ground water resource. லோயர் கங்கா பிளெயின் ஹையஸ்ட் டென்சிட்டி இன் டெல்டாயிக் வெல் ட்ரைன்டு ட்ராக்ஸ். ஸோ மொத்தமாக எல்லாமே ஹை டென்சிட்டி தான். பட் கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆரிஜின், அதுக்கு அடுத்து மெச்சூரிட்டி, அதுக்கு அடுத்து வந்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங். சரி, ஆரிஜின், யங், மெச்சூரிட்டி. ஸோ இப்போது ரோல் ஆஃப் லேண்ட், சாயில் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸ். ஸோ என்னது ஃபஸ்ட்டு லேண்டு. அவங்க சொன்ன மாதிரியே லேண்டு, சாயில், வாட்டர் ரிசோர்ஸ் மூணாக பிரிச்சிட்டோம். லேண்ட் என்னது? ஸோ ஆக்சுவலாக கங்காவோட லேண்ட் டோப்போகிராஃபி, ஜியோமார்ஃபாலஜி. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பேசிக்காக அவங்க எல்லாருக்குமே தெரியும், ரிவர் கங்கா பிளெயின்ஸ் இஸ் பேஸ்ட் அப்பான் ஃபர்டைல் அலுவியம் சாயில் விச் இஸ் பெஸ்ட் சூட்டட் ஃபார் வீட்டு சுகர் கெயின் கல்டிவேஷன். ஸோ அப்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லேண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வாஸ்ட் அலுவியல் பிளெயினு, அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் அண்ட் பிளெயின்ஸு ஜென்டில் ஸ்லோப்ஸ் இருக்கும். ஸோ காம்பேக்ட் செட்டில்மெண்ட்ஸ், ஸோ கண்டினியூஸ் கல்டிவேஷன் அண்ட் டென்ஸ் டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க். நல்லா பாருங்கள், ஆக்சுவலாக அந்த இடத்துல பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும். அப்போ செட்டில்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் பாப்புலேஷன். ஸோ அது மட்டும் இல்லாமல் வெல் எஸ்டாப்ளிஷ்டு டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க், ரயில்வேஸ், ரோட்வேஸ், இது ரெண்டுமே வெல் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு கங்கா ரிவர் ரீஜன். அப்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷனும் அதிகமாக இருக்கிறாங்க. அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமும், வாட்டர் சிஸ்டம் ஆல்ரெடி வெல் எஸ்டாப்ளிஷ்டு வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். ஸோ அதுக்கடுத்து சப்ரீஜன் பெல்ட்ஸ் லைக் பாபர், ஸ்பார்ஸ் அண்ட் போரஸ், தெராய், வாட்டர் லாக்ட் அண்ட் ரீக்ளைமிங் ரீஜன், பாங்கர், ஓல்ட் அலுவியம், காதர், நியூ ஃபர்டைல் அலுவியம் டிக்டேட்ஸ் த செட்டில்மெண்ட் பேட்டர்ன். ஸோ பேசிக்காக நமக்கு தெரியும். ஸோ பாபர், பாங்கர், காதர். ஸோ பாபர், தெராய், பாங்கர், காதர். ஸோ ஓல்ட் அலுவியம். ஸோ அதுக்கு அடுத்து ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போகிற இடம், வாட் மீன்ஸ் தட் இஸ் பாபர். ஸோ போரஸாக இருக்கும், போரஸாக இருக்கிற இடத்துல எல்லாமே கீழே போயிடும். சரி, தெராய் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜெனுவேட் ஆகும். ஸோ அந்த இடம் வந்து மார்ஷியாக இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து பாங்கர், ஓல்டு அலுவியம், காதர், நியூ அலுவியம். வெல் எஸ்டாப்ளிஷ்டு ரயில் ரோட் நெட்வொர்க், ஹை ரூரல் டென்சிட்டி அண்ட் அர்பன் ஹப்ஸ். ஸோ இந்த இடத்துல லேண்டை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் டென்சிட்டி வந்து அதிகம். ஏன்னா ப்ரொடக்டிவிட்டி, அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி வந்து அதிகம். அதே மாதிரி அர்பன் ஹப்ஸும் ரொம்ப அதிகம். மேஜர் சிட்டிஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த அந்த இடத்துல தான் ஃபோக்கஸில் இருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்து சாயில், ஃபர்டைல் சாயில். ஸோ சாயிலை பொறுத்தவரை அலுவியம் சாயில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மல்டி கிராப்பிங் பேட்டர்னை வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சாயில், ஹை சாயில் டென்சிட்டி. ஸோ காந்தர் சாயில், ரைஸ் வெஜிடபிள் கல்டிவேஷன். பாங்கர் சாயில், சஸ்டெயின்டு வீட் அண்டு சுகர் கேன், ரிச் இன் ஹியூமஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹியூமஸ் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகம், ரிச்சாக இருக்கும். அப்போது அந்த இடத்துல மினரல்ஸ் மீன்ஸ் அந்த சாயில் இஸ் சப்போர்ட்டிவ் டு ஹை கண்டென்ட் ஆஃப் மினரல்ஸ். கிராப்பிங் இன்டென்சிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ப்ரெஷர் ஆன் த லேண்ட் அட் த சேம் டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ப்ரெஷர் ஆன் த லேண்ட் ஏன் அதிகமாக இருக்குது? அந்த இடத்துல பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. கிராப்பிங் டென்சிட்டி அதிகமாக இருக்கும் பிகாஸ் சாயில் ஃபர்டைலாக இருக்குது. எனக்கு சாயில் ஃபர்டைலாக இருக்குது. செகண்ட், வாட்டர் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டடாக ஃப்ரெஷ் வாட்டர் கிடைக்குது. அப்போது அதுக்கு அடுத்தபடியாக வந்து வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் வாட்டரும் நம்ம யூஸ் பண்ணுறோம், சேம் டைம் கிரவுண்ட் வாட்டரையும் நம்ம வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறோம். பெரனியல் ரிவர்ஸ் லைக் கங்கா, யமுனா, கோசி, கண்டக் எல்லா ரிவரையும் எழுதலாம். ஸோ ப்ரொவைட்ஸ் கண்டினியூஸ் இரிகேஷன் அண்ட் நேவிகேஷன் காரிடார். எக்ஸ்டென்சிவ் கேனல் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் அண்ட் லோயர் கங்கா ரிவரில் வந்து நம்ம வந்து எக்ஸ்டென்சிவ் கேனல் சிஸ்டம் வந்து மேக் பண்ணியிருக்கோம். 478 மேஜர் அண்ட் மைனர் இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரிவர் கங்கா பிளெயின்ஸில் வந்து இருக்குது. கிரவுண்ட் வாட்டர் ரிச் அக்விஃபயர்ஸ், டியூப்வெல் இரிகேஷன்ஸ். நம்ம ரிவர் வாட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோமானா கிடையாது, கிரவுண்ட் வாட்டர் டியூப்வெல்ஸ் மூலயமா நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுக்கடுத்து ஸோ வாரணாசி இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிலீஜியஸ் ஸ்பாட் இன் இந்தியா which is located on river banks of Ganga.
ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் அண்ட் கல்ச்சுரல் மேக்னெட்டாக வந்து இந்த கங்கா ரிவர் பேசின் இருக்குது. வாட்டர் ஸ்ட்ரெஸ்ட் ஏரியாவாக வந்து மாறிட்டு வருது. பிகாஸ் ஹை அமௌண்ட் ஆஃப் வாட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அர்பன் ஹப்ஸும் அதிகமாக இருக்குது, ரூரல் ஹப்ஸும் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது மாதிரி ரிலீஜியஸ் பிளேஸில் வந்து நார்மலாகவே வந்து என்ன ஆகும், பாப்புலேஷன் டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா மூவிங் ஆன் க்ரௌட், அங்கே செட்டில்மெண்ட் க்ரௌட் கிடையாது, ரோலிங் ஆன் க்ரௌட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த கன்சர்ன்ஸ் இருக்குது. ஸோ கான்ட்ராஸ்ட் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃப்ளட் ப்ரோன் ஜோன் நமக்கு தெரியும். ஹிமாலயன் ரிவர்ஸ் ஆர் ஹைலி ஃப்ளட் ப்ரோன் ஜோன்ஸ். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரேபிட் அர்பனைசேஷன். ஸோ ஆக்சுவலாக அந்த ரேபிட் அர்பனைசேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோன்னா இந்த ரிவர் கங்காக்கு ரிவர் கங்கா அது ஒரு அந்த இடத்துல இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அர்பனைசேஷன் ரேப்பிடாக நடக்குதுங்கிறது பிரச்சனை இல்லை. பட் அந்த இடத்துல பிளான்ட் அர்பனைசேஷன் நடக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ இப்போது இந்த இடத்துல ஸ்மார்ட் சிட்டிஸ் வருது அப்படின்னா பிளான்டாக வருது. அப்போ இந்த இடத்துல ரிவர் கங்கா பிளைன்ஸில் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. அந்த பாப்புலேஷனை சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாப்புலேஷனை யூஸ் பண்ணுறதுக்காக இண்டஸ்ட்ரீஸ் வருது. இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பாசிட்டிவ்ஸும் நெகட்டிவ்ஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா கன்சர்ன்ஸ் வந்து அந்த இடத்துல இருக்குது. ஸோ வாட்டர் பொல்யூஷன், சாயில் டிகிரேடேஷன், எக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் ஃபைனல் ரிசல்ட்ஸ் ஆஃப் இந்த கங்கா ரிவர் ஹைலி டென்ஸ்லி பாப்புலேட்டட் கங்கா பிளைன்ஸ். இப்போ இதோட கன்க்ளூஷன் எப்படி இருக்கலாம்? ஸோ ஜென்ரலாக கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, டிஸ்கஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் இன் கங்கா ரிவர். இந்த ஹைலி டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன், ஹைலி dense, very high densely populated river Ganga plain which results in high stress over the area with rapid urbanization and exploitation of groundwater which supports nearly 40% of Indian population, which results in highly water pollution, soil degradation and ecological stress. ஸோ இதனால் என்னெல்லாம் ரிசல்ட் ஆகுதுன்னா வாட்டர் பொல்யூஷன், சாயில் டிகிரேடேஷன், எக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ். பிகாஸ் அந்த வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபாரஸ்ட் ரீஜன்ஸ் எல்லாமே இப்போ அர்பனைசேஷன் ஆகிறதுனால எல்லாமே காணாமல் போயிட்டுருக்கு. அப்போ எக்காலஜியும் வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட்டும் பாதிக்கப்படுது. அப்போ அதையும் ஃபைனலாக கன்க்ளூட் பண்ணும்போது எழுதணும். பிகாஸ் இது வந்து கோர் கிடையாது, அதனால தான் கன்க்ளூட் பண்ணும்போது இது வந்து எழுதிடுறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷினுக்கு உண்டான மாடல் ஆன்சர். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக அதை வந்து எழுதிடலாம். தேங்க்யூ.